யார் அரசியலுக்கு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசினால்தான் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் என்பது மிக தெளிவான ஒன்று. அதனால் எல்லோரும் எங்களைத்தான் விமர்சனம் செய்வார்கள். யார் அரசியலுக்கு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசினால்தான் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் என்பது மிக தெளிவான ஒன்று. அதனால் எல்லோரும் திமுகவை விமர்சனம் செய்வார்கள் என திமுக எம்பி கனிமொழி கூறியுள்ளார். தவேக தலைவர் விஜய் திமுக மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் வைத்து வருவது பற்றிய கேள்விக்கு கனிமொழி இவ்வாறு பதிலளித்துள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் முன்னோட்டமாக தவேக தலைவர் விஜய் சனிக்கிழமையன்று தனது முதல் பிரச்சாரத்தை திருச்சியில் தொடங்கினார். திரளான தொண்டர்களுக்கு மத்தியில் விஜய் உரையாற்றினார். அப்பொழுது திமுக அரசை கடுமையாக தாக்கி பேசினார். விஜய் பேசுகையில் மக்களோடு மக்கள் கடலோடு இருப்பதால் நம்மை பற்றி கண்ணா பின்னாவென பேசுகிறார்கள். நான் மரியாதையாக பேசினால் கூட தவறாக எடுத்துக் கொள்கிறார்கள். யார் என்ன சொன்னாலும் அண்ணா சொன்ன பஞ்சுதான். வாழ்க வசவாளர்கள். நம்மை மோசமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜக அரசையும் திமுக அரசையும் கேள்வி கேட்க வந்துள்ளேன் என கூறினார். நான் மரியாதையா பேசினா கூட அதை தவறா எடுத்துக்கிறாங்கன்னா பாத்துக்கங்களேன். அதனால யார் என்ன சொன்னாலும் அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன அந்த பஞ்சு தான். வாழ்க வசவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். முக்கால்வாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் எல்லாத்தையும் நிறைவேற்றிவிட்டோம் என்று கதை விடுகிறார்கள் என்றும் அவர் கூறினார். ஒரு 505 தேர்தல் வாக்குறுதிகளை நமக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுத்தாங்க. அதுல எத்தனை வாக்குறுதிகளை இந்த திமுக கவர்மெண்ட் நிறைவேற்றிருக்கு? முக்கால்வாசி வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டோம் இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி கதை விடுறீங்களே மைடியர். வேணாம். உங்களுக்கு தான் ஆசையா பாசமா கூப்பிட்டா பிடிக்க மாட்டேங்குது. இப்படி கதை விடுறீங்களே மைடியர் சிஎம் சார். இந்நிலையில் கன்னியாகுமரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி தவேக தலைவர் விஜய் திமுக மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகள் வைத்து வருவது பற்றி கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த அவர், யார் அரசியலுக்கு வந்தாலும் திமுக கழகத்தை பற்றி பேசினால்தான் அவர்களுக்கே ஒரு அடையாளம் கிடைக்கும் என்பது மிக தெளிவான ஒன்று. அதனால்தான் வருகிற அனைவர்களும் திமுகவை விமர்சனம் செய்வார்கள் என தெரிவித்துள்ளார். யார் அரசியலுக்கு வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி பேசினால்தான் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் என்பது மிக தெளிவான ஒன்று. அதனால் எல்லோரும் எங்களைத்தான் விமர்சனம் செய்வார்கள். முன்னதாக பேசிய அவர், விஜய் அரசியலுக்கு வருவது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை என்றும் விஜயின் அரசியல் வருகையால் எங்களது திமுக வங்கியின் வாக்கு விகிதம் எந்த விதத்திலும் பாதிப்படைய போவதில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழகத்தில் அரசியல் செய்ய நினைக்கும் யாரும் அண்ணா பெரியார் ஆகியோரை விட்டு அரசியல் செய்ய முடியாது எனவும் கனிமொழி தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.